எல்லாருமே திறமைய பேஸ் பண்ணி நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற படிப்பு எடுக்கிறத தாண்டி, இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு? என்ன படிச்சா நமக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாருக்கும்? அப்படின்றத தேடி படிக்கிற மாதிரியான காலகட்டம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவங்கவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான். என்ன ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு? அதுக்கு படிப்புன்ற ஸ்தானம் எப்படி இருக்கு? 2ஆம் பாவம்ன்றது தான் நம்ம படிப்புன்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? அதுல எதுவும் மாற்றம் இருக்கா? இப்ப அவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு லக்னத்துல? அந்த நட்சத்திர புள்ளி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகள் வந்து +2 முடிச்சிருக்காங்க, இல்ல 10த் முடிச்சிருக்காங்க. நான் 10த் முடிச்சதுமே இப்பலாம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி +1, +2ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு ப்ரொஃபஷ்னல் டிகிரீஸ் வந்து ஒத்து வருமா? வராதா? அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஏஎல்பி லக்னம் என்ன போகுதுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சரிங்களா? அதுலேயும் உங்களுடைய 2ஆம் பாவத்து அதிபதி எங்க இருக்காங்க? அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்.